نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله سبحانه وتعالى في قرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உலகிற்கு வந்த இறுதி தூதர் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபியுடைய வாழ்க்கை வழிகாட்டலின் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்த அத்துணை நல்லவர்கள் மீதும் அதே போன்று நாளை மறுமை நாள் வரை நபியுடைய வாழ்க்கை வழிகாட்டலின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற எல்லா நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக சையதுல் ஐயாம் நாட்களின் முதல்வரென வர்ணிக்கப்படும் இன்றைய தினத்திலே ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்வின் எல்லா சந்தர்ப்பத்திலும் படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹுவை பயந்து இறையச்சமிக்க தக்வாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக இன்றைய ஜும்மாவுடைய உரையில் நாம் பயனுள்ள கல்வி என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம் என ஆசிக்கின்றேன். அன்பின் கண்ணியமிக்கவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பினங்களுள் சிறந்தவர்களாக, முன்மாதிரி மிக்கவர்களாக, ஒரு கண்ணியமிக்கவர்களாக அல்லாஹு தாலா மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனித சமுதாயம் இதர படைப்பினங்களை விட உயர்ந்ததாக, சிறந்ததாக இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். சூரத்துல் பனு இஸ்ராயீலில் அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது வலகத் கர்ரம்னா பனி ஆதம, ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தினோம், சங்கைப்படுத்தினோம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி தருகிறான். ஏன் இந்த சமுதாயத்திற்கான கண்ணியம், ஏன் இந்த சமுதாயத்திற்கான சிறப்பு இதர படைப்பினங்களை விட ஏன் அல்லாஹ் மனிதனை ஒரு படி உயர்த்தி படைத்தான் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற கல்வியும் ஞானமும், மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற அறிவுதான் மனிதன் இதர படைப்பினங்களை விட சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக இந்த பூமியில் மாறுவதற்குரிய காரணமாக இருக்கிறது. இமாம் அபுல் ஹசன் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், லௌலல் இல்மு லசாரன் நாசு கல் பஹாயிமி, மனிதன் அறிவில்லை என்றால், மனிதனுக்கு அறிவில்லை என்றால் அவன் கால்நடைகளை போன்று மாறிவிடுவான் என்று சொன்னார்கள். மனிதனுடைய சிறப்பும் கண்ணியமும், ஒரு தனி மனிதனுடைய அந்தஸ்தும் உயர்வும், ஒரு சமுதாயத்துடைய கண்ணியமும் சிறப்பையும் அல்லாஹ் கல்வியில் வைத்திருக்கிறான்.
அல்லாஹு தஆலா அறிவில் வைத்திருக்கிறான், அல்லாஹு தஆலா நாணத்தில் வைத்திருக்கிறான். எப்பொழுது மனித சமுதாயம், எப்பொழுது ஒரு தனி மனிதன் கல்வியை இழக்கிறானோ அப்பொழுது அவன் கண்ணியத்தை இழந்து விடுகிறான், அப்பொழுது அவனுடைய அந்தஸ்தை, மகிமையை, அவனுடைய சிறப்பை இழந்து விடுகிறான். மனிதனுடைய உயர்வும் மனிதனுடைய தாழ்வும் கல்வியில் தங்கி இருக்கிறது. லா ஹயாத்த பிதூனில் இல்மி, அறிவில்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு இஸ்லாம் கல்வியை, அறிவை எங்களுக்கு முன்னால் சிறந்ததாக, உயர்ந்ததாக மாற்றுகிறது. இதனால் தான் அல்லாஹு தஆலா ஜாகிலிய சமூகம், மடமையில் மூழ்கி இருந்த சமூகம், அனாச்சாரங்களிலும் அட்டூழியங்களிலும் அநியாயங்களிலும் பாவத்திலும் மூழ்கி இருந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் முதலாக அல் குர்ஆனில் எதை சொன்னான் என்றால், இக்ரா, சூரத்துல் அலக்கின் முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா, நீங்கள் படியுங்கள், வாசியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்? கல்விதான், கற்பதுதான், படிப்பதுதான், வாசிப்பதுதான் மனிதனை மடமையிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வருகிறது, மனிதனை அறியாமையிலிருந்து அறிவின் பக்கம் அழைத்து வருகிறது. இதனால் தான் அல்லாஹ் அந்த ஜாகிலிய சமூகத்தை பார்த்து முதலில் கூறிய வார்த்தை, நீங்கள் படியுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் வாசியுங்கள் என்று கல்வியுடைய முக்கியத்துவத்தை, கல்வியுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி தருகிறான். இஸ்லாம் கல்வியை ஊக்குவிக்கிற மார்க்கம். இஸ்லாம் அறிவியினர்களுடைய மார்க்கம் கிடையாது, இஸ்லாம் மூடர்களுடைய மார்க்கம் கிடையாது, இஸ்லாம் மூட நம்பிக்கை கொண்டவர்களின் மார்க்கம் கிடையாது, இஸ்லாம் ஜாகில்களுடைய மார்க்கம் கிடையாது. இஸ்லாம் கல்விமான்களுடைய மார்க்கம். கல்வியை போதிக்கின்ற, கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற, கல்வியை விரும்புகிற, அதை நேசிக்கின்ற, அதை சமூக மட்டத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றவர்களுடைய மார்க்கம் இந்த மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்துடைய அங்கத்தவர்களாக வாழ்ந்து கொண்டு கல்வியை புறக்கணிக்கின்ற சமுதாயமாக ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்திலே ஒரு பாடத்தையே கொண்டு வருவார்கள். அல் பாபுல் இல்மி கபுலல் கௌலி வல் அமல். எதையும் பேசுவதற்கு முன்னால், எதையும் செய்வதற்கு முன்னால் அது சம்பந்தமான அறிவு உனக்கு இருக்க வேண்டும் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு பாடத்தையே கொண்டு வருவார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் முஹம்மதின் 19வது வசனத்திலே சொல்கிறான், ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர கடவுள் இல்லை என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். வஸ்தக்பிர் லிதம்பிக, உங்களுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே இல்மை கொண்டு வருகிறான், கல்வியை கொண்டு வருகிறான். எதற்கு முன்னால்? ஏகத்துவ சிந்தனைக்கு முன்னால், ஏகத்துவ வார்த்தைக்கு முன்னால் அல்லாஹ் கல்வியை கொண்டு வருகிறான். வஸ்தக்பிர் லிதம்பிக, உங்களுடைய பாவத்திற்கு பச்சதாபப்பட்டு பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்கிற நற்செயலுக்கு முன்னால் அல்லாஹ் கல்வியை கொண்டு வருகிறான். இந்த வசனத்திற்கு இமாம் அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான விளக்கம் சொல்லுவார்கள். அல்லாஹ் இந்த வசனத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் கல்வியை முற்படுத்துகிறான். வஸ்தக்பிர் லிதம்பிக என்கிற அமலுக்கு முன்னால் அல்லாஹ் கல்வியை முற்படுத்துவதென்பது இஸ்லாம் கல்வியை ஊக்குவிக்கின்ற, கல்வியை கற்றுக்கொள்கின்ற, கல்வியை தேடி செல்ல வேண்டும் என்று சொல்கின்ற, அதற்காக வழிகாட்டுகின்ற மார்க்கம் இஸ்லாம் என்று இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லுவார்கள். எது கல்வி? இன்று உலகத்திலே எத்தனையோ கல்வியை நாங்கள் கல்வியை பிரித்து வைத்திருக்கிறோம். மார்க்க கல்வி என்றும் பாடசாலை கல்வி என்றும் கல்வியை பிரித்து வைத்திருக்கிறோம். நாங்கள் கல்வியை பிரித்து வைத்த ஒரு காரணம்தான் இன்றைய இஸ்லாமிய சமூகம் கல்வியில் வீழ்ச்சி அடைவதற்கான காரணம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரே ஒரு கல்வியை சொல்லி தந்தார்கள், ஒரே ஒரு அறிவை சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, இறைவா உன்னிடத்திலே நான் பயனுள்ள கல்வியை கேட்கிறேன், இறைவா உன்னிடத்திலே நான் பயனளிக்க கூடிய கல்வியை கேட்கிறேன். எது அந்த பயனுள்ள கல்வி? எல்லா கல்வியையும் இஸ்லாம் ஊக்குவிக்கிறது, எல்லா துறைகளிலும்
ஒரு முஸ்லிம் படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதில் சிறந்தவனாக, முன்மாதிரி மிக்கவனாக, அதில் சமூகத்திற்கு பயனுள்ளவனாக மாற வேண்டும் என்று இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. எந்த கல்வியும் இந்த மார்க்கத்திலே தடையில்லை. எப்பொழுது தடை வருகிறது என்றால், நாங்கள் இந்த உலகத்திலே எந்த கல்வியை கற்றாலும் எங்களுடைய மார்க்கத்தை புறக்கணித்து, எங்களுடைய மார்க்க அம்சங்களை புறக்கணித்து, மார்க்கத்துடைய கல்வியை புறக்கணித்து நாம் கற்கிற கல்வியில் தான் தடை இருக்கிறது. ஏன்? அப்படி நாங்கள் கற்றால் எது நல்லது கெட்டது என்று தெரியாமல் போய்விடும். நாங்கள் உழைக்கிற உழைப்பில் ஹராம் ஹலால் தெரியாமல் போய்விடும். நாங்கள் உழைப்பது சரியா பிழையா, நான் கேட்பது சரியா பிழையா, நான் சொல்வது சரியா பிழையா என்று மனிதனுக்கு தெரியாமல் போய்விடும். இதனால் தான் இஸ்லாம் எல்லா கல்வியிலும், எல்லா கல்வியின் அடிப்படையாக, அஸ்திவாரமாக, பவுண்டேஷனாக இஸ்லாம் மார்க்க கல்வியை சொல்லித் தருகிறது. நீ படி, நீ கற்றுக்கொள், எங்கு சென்றும் நீ படித்துக்கொள், எந்த துறையையும் தேர்ந்தெடுத்துக்கொள், ஆனால் மார்க்கத்தோடு செல். அதுதான் எங்களுக்கு போடப்பட்ட கோடு. அந்த கோட்டிற்கு நடுவில் நாங்கள் சரியாக சென்றால்தான் இந்த உலகத்திலே பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் நான் கற்போம், உழைப்போம், சம்பாதிப்போம், நாங்கள் பேசுவோம், சொல்வோம், ஆனால் அது ஹலாலா, நான் சொல்வது எங்களுடைய மார்க்கத்திற்கு உட்பட்டதா, மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டதா என்று தெரியாமல் போய்விடும். எதை கற்றாலும் மார்க்க கல்வியுடைய பவுண்டேஷனோடு, அதனுடைய அடிப்படையோடு நாங்கள் கற்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலே பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்ளலாம். ஏன்? இஸ்லாம் எல்லா கல்வியையும் விட எங்களுடைய மார்க்கத்தை பற்றி கற்கிற கல்வியை ஒருபடி உயர்த்தி சொல்கிறது என்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து தாரியாத்திலே சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக அன்றியே நான் படைக்கவில்லை என்று சொல்கிறான். மனிதனும் ஜின்னும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக. நாங்கள் செய்கிற எல்லா செயற்பாடுகளும் வணக்கமாக மாறி அதனால் நாங்கள் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் மார்க்கத்தை சரியாக கற்றிருக்க வேண்டும். மார்க்க கல்வியை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் சுமந்திருக்க வேண்டும். அடுத்த கல்விகள் கற்பது உனக்கு ஃபர்து கிஃபாயா, சமூகத்திலே ஒரு சிலர் இருந்தால் போதும், ஆனால் ஒவ்வொருவரும் தொழ வேண்டும், ஒவ்வொருவரும் நோன்பு நோக்க வேண்டும், வசதியுள்ள ஒவ்வொருவரும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், ஒவ்வொருவரும் அல் குர்ஆன் ஓத வேண்டும். இது ஃபர்து ஐன். இது சம்பந்தமான கல்வியை கற்பதும் ஃபர்து ஐன். ஏன்? நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக நிறைவேற்றி இபாதத்துகள் செய்து இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்றால் மார்க்க கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்வது என்பது ஃபர்து ஐன். அது ஒவ்வொருவருடைய கடமை. சமூகத்திலே சிலர் மாத்திரம் கற்றால் சமூகத்துடைய கடமையே முடிந்து விடாது என்கிற அர்த்தம் கிடையாது. நாங்கள் கற்கிறோம், படிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். படிப்பிற்காக பொருளாதாரத்தை ஒதுக்குகிறோம், படிப்பிற்காக நாங்கள் பல நேரங்களை, காலங்களை, எங்களுடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணிக்கிறோம். சிறு வயதிலே எங்களுடைய குழந்தைகள் ஆங்கிலம் பேசுகிறது பார்த்து சந்தோஷம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். சிறு வயதிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய பாடசாலை ரிப்போர்ட்டுகளை பார்த்து, அவர்கள் பெற்றிருக்கிற மார்க்ஸுகளை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே மகிழ்ச்சி அடைகிற, அதே சந்தோஷம் அடைகிற, அதே ஆனந்தம் அடைகிற பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹா பாடம் கிடையாது, சூரத்துல் இஹ்லாஸ் தெரியாது, தொழுகையில் தக்பீர் கட்ட தெரியாது, தொழுகையிலே துஆவுல் இஸ்திஃப்தாஹ் என்று சொல்லக்கூடிய வஜ்ஜகத்து தெரியாது. காக்கா கொத்துதை போன்று நாங்கள் தொழுகிறோம் என்றால் இந்த கல்வி, இந்த வாழ்க்கை எங்களுக்கு பயனளிக்குமா? நாங்கள் இந்த துறைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை, ஆர்வத்தை கொடுத்து நாங்கள் கற்கிறோமோ அதே போன்று எங்களுடைய மார்க்கத்தையும் கற்க வேண்டும். ஏன்? அது எங்களுடைய வாழ்க்கை, அது எங்களுடைய யதார்த்தம், அது ஒரு இபாதத். நாங்கள் செய்கிற வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே எடுபட வேண்டும் என்றால் நாங்கள் மார்க்கத்தை சரியாக படித்து தெரிந்து அந்த மார்க்கத்தை அமுல்படுத்தினால்தான் அது எடுபடும். அதனூடாக நாங்கள் சுவர்க்கம் நுழையலாம். இல்லை என்றால் நீங்கள் தொழுவீர்கள், எத்தனை வருடம் அல் குர்ஆன் ஓதுவீர்கள்,
ஏதோ தொழுதேன் என்று மன நிம்மதியோடு வாழ்வீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே எடுபடாதல்லவா? இந்த தொழுகையை, இந்த இபாதத்தை, இந்த வணக்கங்களை வைத்து நாம் சுவனம் செல்ல முடியுமா? அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே. நாங்கள் இந்த உலகத்திலே படிக்க வேண்டும், ஆள வேண்டும், நான் பல்கலைக்கழகங்கள் செல்ல வேண்டும், பட்டங்கள் பெற வேண்டும், பதவிகளில் உயர வேண்டும் என்று நாங்கள் இந்த உலகத்தையே கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி ஆகிரா இருக்குதல்லவா, சுவர்க்கம் இருக்குதல்லவா? அந்த சுவர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்றால் நான் செய்கிற அமல்களும், நான் செய்கிற வணக்கங்களும், நான் செய்கிற நற்காரியங்களும் சரியாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்கு மார்க்கம் பற்றிய அறிவு எனக்கு இருக்க வேண்டும், மார்க்கம் பற்றிய புரிதல், தெளிவு எனக்கு இருக்க வேண்டும். வெறுமனே ஒரு ஆள் தொழுவிப்பார், நீங்கள் தொழுதால் இன்னும் சுவர்க்கம் செல்ல முடியாது. மேலே பார்த்து கொண்டு தொழுபவர்களும் இருக்கின்றார்கள். தொழுகையில் எது ஓத வேண்டும், ஏது ஓத வேண்டும், எங்கே தக்பீர் கட்ட வேண்டும், என்ன நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் தெரியாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. மார்க்கம் தெரியாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்படி சென்றால் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பவர்கள் யார்? இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறையிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள் யார்? யாருமே இல்லை அல்லவா? அல்லாஹ் பாதுகாப்பான், அது உண்மை. ஆனால் நாங்கள் அதற்கு துணையாக, பங்குதாரர்களாக, அதற்கு உதவியாளராக இருக்க வேண்டும். ஆக எங்களுடைய மார்க்கத்தை சரியாக படித்தால் தான் எங்களுடைய அமல் இபாதத் சரியாக இருக்கும். இஸ்லாம் இன்னொன்றை சொல்கிறது. ஏன் இந்த மார்க்க கல்வி அனைத்து கல்வியிலும் பேசிக்காக, ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்றால் பண்பாடு உள்ள சமூகத்தை உருவாக்குவது இந்த மார்க்க கல்விதான். சிறந்த ஒழுக்கமுள்ள கல்விமான்களை உருவாக்குவது இந்த மார்க்க கல்விதான். நன்னடத்தை உள்ள பிரஜைகளை உருவாக்குவது இந்த மார்க்க கல்விதான். இந்த மார்க்க கல்வியை புறக்கணித்து இதர கல்விகளை தேடுங்கள், அது அனுமதி. ஆனால் பண்பாடுகளை எதிர்பார்க்க முடியுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய வரலாற்றை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். அவர்கள் ஜாகிலிய சமூகத்திலே மதுவிலே வெறியர்களாக வாழ்ந்தார்கள். பஞ்சமா பாதங்களை அரங்கேற்றி வாழ்ந்தார்கள். அவர்களுடைய குழந்தைகளையே புதைத்த சமூகம், பாவங்களின் சிகரங்களை தொட்ட சமூகம், அறிவீனத்தின் உச்சத்திலே வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹ் அல் குர்ஆனை கொடுத்தான். அல் குர்ஆனுக்கு முன்னால் அவர்கள் உருகி போனார்கள். பண்பாடு உள்ள சமூகமாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஷஹாதாவை, ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறான். ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிற அளவிற்கு பண்பாடு மிக்கவர்களாக மாறினார்கள் என்றால் அவர்களை மாற்றியது அல் குர்ஆன். சஹாபாக்களுடைய பெயரை பாருங்கள். ஜாகிலியத்திலும் உமர் தான், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னாலும் அவருடைய பெயர் உமர் தான். முஸாப், அவர் மக்காவில் காபிராக வாழ்கின்ற பொழுது முஸாப் தான். மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றி அவர் மதீனாவிற்கு அவர் மார்க்கத்தை படித்து கொடுப்பதற்காக அனுப்பப்படுகின்ற பொழுது முஸாப் என்ற பெயரோடு தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தனைகள் மாறியது, பண்பாடு மாறியது, அவர்கள் சிறந்தவர்களாக மாறினார்கள். பெயரை மாற்றவில்லை, இன்று பெயர் மாற்றுகிறோம், ஆனால் பண்பாட்டில் அப்படியோ இருக்கிறோம். சஹாபாக்களுக்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கை எங்கே செல்கிறது என்று பாருங்கள். எங்களுடைய சமூகம் போதை பழக்கத்திலே உச்சத்தை தொட்டிருக்கிறது, போதை விற்பனையிலே உச்சத்தை தொட்டிருக்கிறது. சமூகத்திலே நல்ல மனிதர்கள் இருக்க மாட்டார்களா என்று கேள்வி கேட்கின்ற அளவிற்கு சமூகத்தில் உள்ள எல்லா பிரஜைகளும், எல்லா உறுப்பினர்களும் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர. அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம், இந்த மார்க்கம் பெயரளவில் இருக்கிறது. பெயர் தாங்கி முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள், பண்பாட்டில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்றால் மார்க்கம் தெரியாது. மார்க்கம் என்ன சொல்கிறது, ஏது சொல்கிறது, இதனுடைய தாற்பயங்கள் என்ன, இதனுடைய விளைவுகள் என்ன என்று தெரியாமல் இந்த உலகத்திலே வெறும் கால்நடைகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அல்லாஹ் அல் குர்ஆனில் அப்படித்தானே சொல்கிறான். அவர்களுக்கு உள்ளமிருக்கும் சிந்திக்க மாட்டார்கள், காதிருக்கும் கேட்க மாட்டார்கள், கண்ணிருக்கும் பார்க்க மாட்டார்கள். உலாய்க்க கல் அன்னாம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், அதைவிடவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான்? எங்களை பார்த்ததானே சொல்கிறான்.
அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிற அளவிற்கு பண்பாட்டிலே நாம் வீழ்ந்து கிடக்கிறோம். எங்களுடைய மார்க்கத்தை புறக்கணித்தோம், அல் குர்ஆனை புறக்கணித்தோம், இஸ்லாமிய போதனைகளை புறக்கணித்தோம். வெறுமனே மார்க்கத்தை தொழுகைக்காக மாத்திரம் கையில் எடுத்தோம், நோன்பிற்காக மாத்திரம் கையில் எடுத்தோம். அதுவும் செய்யாமல் பண்பாட்டில் வீழ்ந்து நாங்கள் மோசமானவர்களாக இந்த மண்ணிலே வாழ்கிறோம் என்றால், கல்வியில் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு சிறந்த சமுதாயம் உருவாகும். அது சஹாபா சமுதாயம் எங்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு வாதாவை கொடுக்கிறான், ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். என்ன வாக்குறுதி தெரியுமா? அல்லாஹு தஆலா சில மனிதர்களை உயர்த்துவான், அவர்களை கண்ணியப்படுத்துவான். யார் அந்த மனிதர்கள் என்றால், யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களிடத்திலே ஈமானும் இருக்க வேண்டும், கல்வியும் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை உயர்த்துவேன் என்று ஒரு வாக்குறுதி தருகிறான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மாணவன், பிரபலமான ஒரு அறிஞர் இமாம் அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ். இவர் ஆரம்பத்திலே தன்னுடைய தந்தையை இழந்து வறுமையிலும் கல்வியை தேட வேண்டும் என்கிற ஆசையோடு ஆர்வத்தோடு வாழ்ந்தவர். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய சபைக்கு சென்று, மஜ்லிஸுக்கு சென்று என்றுமே கல்வியை கற்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்த ஒரு கட்டம் வருகிறது. குடும்பத்துடைய வறுமை நீண்டு செல்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. தாய் சொல்கிறாள், நீ படிக்கலாம் போக தேவையில்லை, மீன் பிடிக்க போய் குடும்பத்தை பார்த்தா போதும் என்ற நிலைப்பாட்டிலே தாய் இருக்கிறார். ஆனால் இவர் இமாம் அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மீன் பிடிக்க செல்கிறேன் என்று சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா இடத்திலே படிக்க செல்லுவார். இது ஒரு நாள் தாய் கேள்விப்பட்டு ஆத்திரத்தோடு இமாம் அபூ ஹனீஃபா இடத்திலே வந்து சொல்கிறார், யா அபா ஹனீஃபா லகத் அப்சத்த இப்னி, என்னுடைய மகனை நீ கெடுத்து விட்டாய், என்னுடைய மகனை நீ பால்படுத்தி விட்டாய். நாம் மீன் பிடிக்க அனுப்புறேன், நீ கூப்பிட்டு கல்வியை கொடுக்கிறாய், அப்படி என்னதை தான் படிச்சு கொடுக்குறீங்க என்று இமாம் அபூ ஹனீஃபா இடத்திலே இமாம் அபூ யூசுஃபுடைய தாய் கேட்கிறார். இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறார், நான் அவருக்கு மன்னர்கள் சாப்பிடுகிற உணவை எப்படி சாப்பிட வேண்டும், அல் ஃபுலூதஜ் விதுஹுனில் புஸ்தக் என்று சொன்னார். இது அந்த காலத்து மன்னர்கள் சாப்பிடுகிற உணவு, இந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று படித்து கொடுக்கிறேன். அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு காலம் வந்தது, நான் அப்பாசிய ஆட்சியுடைய ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலே அந்த நாட்டின் காதியாக, நீதிபதியாக நியமிக்கப்பட்டேன். என்னை அரசவையிலே கூப்பிட்டு விருந்தளித்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபா எந்த உணவை எனக்கு கற்றுத்தந்தாரோ அந்த உணவு எனக்கு முன்னால் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அபூ ஹனீஃபாவிற்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும். அவர் தன்னுடைய சிந்தனையை கொண்டு, கல்வியை கொண்டு உலகத்தை பார்த்தவர். இப்படித்தான் கல்விக்காக தியாகம் செய்பவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். அல்லாஹ் உயர்த்துவான். அல் உலமா, உலமாக்கள், அறிஞர்கள், வரசத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள். நபிமார்கள் இந்த உலகத்திலே தீனாரையோ பொருளாதாரத்தையோ திருகத்தையோ விட்டு செல்லவில்லை, கல்வியை விட்டு சென்றார்கள். அதை எடுத்தவர் கண்ணியம் பெற்று விட்டார், அதை தொலைத்தவர் அவர் நாசம் செய்து விட்டார். அந்த அளவிற்கு இஸ்லாம் கல்வியை உயர்த்துகிறது. கல்விமான்களை உருவாக்குங்கள், அது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. ஆனால் மார்க்கத்தோடு சேர்ந்த கல்விமான்களை உருவாக்குங்கள். எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கான கடிவாளம். எந்த பாவத்திற்கு முன்னால் அதற்கு தடையாக எங்களுடைய மார்க்கம் இருக்கும், எந்த ஹராத்துக்கு முன்னால் அதற்கு தடையாக எங்களுடைய மார்க்கம் இருக்கும், எந்த அபாண்டத்திற்கு முன்னால் எங்களுக்குரிய வழிகாட்டியாக, ஒளியாக, வெளிச்சமாக எங்களுடைய மார்க்கம் இருக்கும். அந்த கல்வியோடு பிள்ளைகளை உருவாக்குங்கள், நிச்சயமாக சிறந்த பிள்ளைகளாக உருவாகுவார்கள். இன்று சமூகத்திலே உலமாக்கள் இல்லாமல் போகின்றார்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள் இல்லாமல் போகின்றார்கள். மார்க்கம் தெரியாத ஒரு சமூகம், மார்க்க அறிஞர்கள் இல்லாத ஒரு சமூகம், அந்த சமூகத்துடைய முசீபத் அதுதான், அந்த சமூகத்துடைய இழப்பும் அதுதான். உலமாக்கள் சமூகத்திலே இருப்பதென்பது சமூகத்திற்குரிய ஒளியை போன்று, வெளிச்சத்தை போன்று. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மறுமை நாள் நிகழ்கின்ற பொழுது, மறுமை நாள் நிகழ்கின்ற பொழுது இன்னல்லாஹ லா யன்தஸியுல் இல்ம இன்திஸான், அல்லாஹ் இல்மை ஒரே அடியாக பிடுங்கி எடுக்க மாட்டான். இன்னல்லாஹ யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, உலமாக்களுடைய, அறிஞர்களுடைய உயிரை, அவர்களை மரணிக்க வைப்பதனூடாக அல்லாஹ் கல்வியை உலகத்தில் இருந்து பறித்து விடுவான். ஹத்தா லம் யப்கி ஆலிமன், ஒரு ஆலிம் கூட இருக்க மாட்டார்,
ஒரு படித்தவன் கூட இருக்க மாட்டார், மார்க்கம் தெரிந்தவன் கூட இருக்க மாட்டார். அந்த அளவிற்கு அல்லாஹ் கல்வியை புடுங்கி எடுத்து விடுவான். மனிதர்கள் இத்தகதன் நாசு ரூசன் ஜுஹால், மடையர்களை தலைவர்களாக பின்பற்றுவார்கள், மார்க்கம் தெரியாதவர்களை தலைவர்களாக பின்பற்றுவார்கள். ஃபசுஇலு, அவர்களிடத்திலே கேள்வி கேட்பார்கள், அவர்களும் பதில் சொல்லுவார்கள், அவர்களும் வழிகட்டி மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். இந்த நிலைதான் சமூகத்திலே உருவாகி இருக்கிறது. மார்க்க கல்வியை நாங்கள் புறக்கணித்து மார்க்கத்தில் இருந்து தூரமாகி, மார்க்க விடயங்களில் இருந்து தூரமாகி, இன்று சமூகத்திலே உலமாக்கள் இல்லாத, மார்க்கம் தெரிந்தவர்கள் இல்லாத, நாங்கள் ஒரு இருட்டறையிலே விடப்பட்டவர்களை போன்று எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்றால் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். சமூகத்திலே கல்விமான்களை உருவாக்க வேண்டும், அதுவும் மார்க்கம் தெரிந்த கல்விமான்களை உருவாக்க வேண்டும். உலகம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அறிவியலிலும் உலகம் எல்லா துறைகளிலும் விஞ்ஞானத்திலும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற அங்கத்தவர்கள், ஊழியர்கள் உருவாக்கப்பட வேண்டும். மார்க்கம் தெரிந்த, மார்க்க கல்வியை கற்கக்கூடிய, மார்க்க கல்வியை போதனை செய்யக்கூடிய உலமாக்கள் உருவாக வேண்டும். நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் மார்க்கத்தை புறக்கணித்து விடாதீர்கள். அல்லாஹ் அதில் பரக்கத்தை இல்லாமல் செய்து விடுவான். இந்த உலகத்தில் வேண்டுமானால் பொருளாதாரத்தை அள்ளி கெடுக்கலாம், பொருளாதாரத்திலே உயர்ந்து நிற்கலாம், ஆனால் மறுமையிலே தோற்று விடுவீர்கள். இந்த மார்க்கத்தோடு சரியாக வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக, மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக மாறலாம். அல்லாஹு தஆலா அந்த நன்மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். அன்பின் கண்ணியமிக்கவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதா மா தபுனு ஆதமுன் கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஆதமுடைய மகன், மனிதர்கள் மரணித்து விட்டால் எல்லா விடயங்களும் உலகோடு முற்று பெற்றுவிடும், நிறுத்தாட்டப்பட்டுவிடும், 3 விடயங்களை தவிர என்று சொன்னார்கள். முதலாவது சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது இல்முன் யுன்தஃபா பிஹி, அவனுக்கு பயனளிக்க கூடிய அறிவு. மூன்றாவது அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இந்த உலகத்திலே மனிதன், நாங்கள் எதை செய்தாலும் அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு காரணமும் இருக்கும். மனிதன் எதிர்பார்ப்பு இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒன்று என்றால் அது பிள்ளைகள் தான். நாங்கள் பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, அவர்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சரி உயர்ந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே தவிர அவர்களால் எங்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்று எந்த பெற்றோரும் ஆசைப்படுவது கிடையாது. அல்லாஹ் உங்களுடைய எண்ணங்களை பொருந்தி கொள்ள வேண்டும். ஆனால் பிள்ளைகளினால் நாங்கள் வாழ்கின்ற பொழுது எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் மரணத்திற்கு பின்னால் இந்த குழந்தைகள் எங்களுக்கு பயனளிக்க கூடிய குழந்தைகளாக, நாங்கள் மண்ணறையிலே அடக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த குழந்தைகள் எங்களுக்கு கையேந்தக்கூடிய, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கக்கூடிய, எங்களுக்காக சுஜூதிலே பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்குவதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஏன், மரணத்திற்கு பின்னால் எங்களுடைய மண்ணறையை தேடி வருகின்ற ஒரு பொருளில் ஒன்றுதான் குழந்தைகளுடைய பிரார்த்தனை, குழந்தைகள் செய்கிற துவா, குழந்தைகள் வடிக்கின்ற கண்ணீர். அல்லாஹ் அதை எங்களுடைய மண்ணறையிலே காட்டுவான், அல்லாஹ் அதை எங்களுடைய மண்ணறைக்கு கொண்டு வருவான். அப்படியான குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு சிறந்தது எங்களுடைய மார்க்கத்தை தெரிந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா, நாளை மறுமையில் மாஷரில் அல்லாஹு தஆலா பெற்றோர்களை விசாரிப்பதற்கு முன்னால் பிள்ளைகளை விசாரித்து விடுவான். ஏன், பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை வளர்த்தார்கள். அவர்கள் எப்படி வளர்த்தார்கள், என்ன பண்பாட்டோடு வளர்த்தார்கள், எதை சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் என்பதை அல்லாஹ் பிள்ளைகளிடத்திலே முதலில் கேட்டு தெரிந்து கொள்ளுவான். அந்த உலகம் அப்படித்தான். இந்த உலகத்திலே தான் மனிதன் மனிதனுக்கு உதவி செய்வான். அந்த உலகத்திலே பிள்ளை பெற்றோரிடத்தில் இருந்து ஒரு நன்மையை கொள்ளையடிக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த சுயநலம் கொண்ட மாஷருடைய பூமியிலே
மனிதன் பெற்றோரிடமிருந்து உங்கள் பெற்றோரிடமிருந்து மண்மையை பிள்ளைகள் அள்ளிக் கொள்ளுவார்கள். ஏன்? ஒழுங்காக இந்த பிள்ளைகளை இந்த பூமியிலே வளர்க்கவில்லை என்றால், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், பண்பாட்டோடு வளர்க்கவில்லை என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே உங்களை மாட்டி கொடுத்து விட்டு உங்களுடைய நன்மைகளையும் கொள்ளையடித்து கொண்டு சென்று விடுவார்கள். இந்த உலகத்திலும் அவர்களினால் கஷ்டம், துன்பம், துயரம், ஆகிராவிலும் ஃபித்னாவா? ஆகிராவிலும் அவர்களினால் கஷ்டமா? ஆகிராவிலும் அவர்களினால் துன்பம் என்றால் இப்படியான குழந்தைகளை ஒருபோதும் விட்டு செல்லாதீர்கள். சிறந்த குழந்தைகளாக அவர்கள் மாற வேண்டும் என்றால் கலாநிதி பிலால் பிலிப்ஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். அல்லிமு அவுலாதக்கும் அல் குர்ஆன், அல் குர்ஆனை முதலில் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அல் குர்ஆனிய கல்வியை ஊட்டுங்கள். அதன் அடிப்படையிலே வளருங்கள். அல் குர்ஆன் அவர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். அவர்களை சிறந்தவர்களாக இந்த பூமியில் அவர்கள் எங்கு சென்றாலும், எதை படித்தாலும், எந்த துறையில் உயர்ந்து நின்றாலும், எந்த துறையின் நிபுணர்களாக மாறினாலும் அவர்களுடைய அஸ்திவாரம் அல் குர்ஆன். அது அவர்களை சரியாக வழி நடத்தும், சரியான வழியை நோக்கி அழைத்து செல்லும். அது ஒளியாக அவர்களுடைய வாழ்க்கையின் துணையாக இருக்கும். அதை முதலில் கற்றுக் கொடுங்கள். அந்த பிள்ளைகள் இந்த உலகில் சாலிகான சிறந்த பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக, மறுமையில் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடக்கூடிய, ஷஃபாத் செய்யக்கூடிய, உங்களை சுவனம் அழைத்து செல்கின்ற பிள்ளைகளாக இருப்பார்கள். அல் குர்ஆன் போதித்த, அல் குர்ஆன் காட்டிய வழியில் சிறந்தவர்களாக மாறுவார்கள். அப்படியான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்றால் அல் குர்ஆனோடு வளருங்கள். அந்த குர்ஆன் அவர்களை ஈருலகிலும் வெற்றியாளர்களாக மாற்றும். அந்த மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.